வணக்கம் மேம். இதயத்தோட முக்கியமான வேலைகள்லாம் என்னென்ன மேம்? நம்ம இதயத்தோட முதல் வேலை என்னன்னா சர்க்குலேஷன். ஒரு விஷயத்த சர்க்குலேட் பண்ணுது. நம்ம ஒரு சர்க்குலர் கொடுப்போம். ஒரு ஸ்கூல்லயோ ஆபீஸ்லயோ மீட்டிங்லயோ வந்து சர்க்குலர் கொடுப்போம். சர்க்குலர் என்னன்னா ஒரே விஷயம் பட் எல்லாத்துக்கும் ஈக்குவலா போய் சேர்ந்துரும் அந்த விஷயம். சர்க்குலர் எக்ஸாக்டா நம்ம ஹார்ட் பண்ற விஷயமும் அதுதான் சர்க்குலேஷன். ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம் பல்ஸ் ரேட் இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட் எல்லா உறுப்புகளுக்குமே சேம் அதே விஷயம் போயிட்டே இருக்கும். தான் ஃபர்ஸ்ட் பிசியாலஜி, ஹார்ட்டோட ஃபர்ஸ்ட் பிசியாலஜி. ரெண்டாவது என்னன்னா ஹார்ட் வந்து துடிக்கிறத ஸ்டாப் பண்ணிருச்சு, சர்க்குலேஷனை ஸ்டாப் பண்ணிருச்சு, அது வந்து துடிக்கிறது கம்ப்ளீட்டாவே நின்னுடுச்சு அப்படின்னா அதை வச்சுதான் நம்ம டிக்ளேரே பண்ணுவோம் இந்த பேஷண்ட் உயிரோட இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கறது. நம்ம கடைசியா டிக்ளேர் பண்றது ஹாஸ்பிட்டல் பேஷண்ட் கூட்டு வரும்போது டிக்ளேர் பண்றதும் இந்த விஷயத்த வச்சுதான். சோ அப்ப பேசிக்கான இதயத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னா துடிப்பு, துடிக்கணும், சர்க்குலேட் பண்ணணும். சோ நீ நார்மலா பீட் பண்ணிட்டே இருக்கணும், இந்த டோர் ஓபன் ஆகணும், க்ளோஸ் ஆகணும், ரத்தத்தை சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கணும். பேசிக்கான பிசியாலஜி. ரைட். அடுத்து எப்போ இது அப்நார்மலா மாறுது அப்படின்னா, நான் சொன்னல இந்த டோர், அந்த டோர் ஒருவேளை க்ளோஸ் ஆகல இல்ல ஓப்பன்லயே இருக்கு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பெத்தாலஜி. இது யாருக்கு வரும்னா பிறந்த குழந்தைக்கு முதல் ஒரு வயசுக்குள்ள இந்த விஷயத்த நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். நிறைய குழந்தைங்க பிறக்கும் போதே கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா இந்த நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த 4 ரூம் எல்லாம் கிடையாது. இந்த ரூம்ல இருந்து இந்த ரூம் வருது, அந்த ரூம்ல இந்த ரூம் எல்லாம் போகாது. அம்மாவுடைய தொப்புள் கொடியில இருந்துதான் சாப்பாடும் வரும், ரத்தமும் வரும், நல்ல விஷயங்கள் வரும், கெட்ட விஷயங்கள் கம்ப்ளீட்டா எல்லாமே அம்மாவோட தொப்புள் கொடியில இருந்துதான் வரும். அந்த டைம்ல நம்ம சுவாசிக்க மாட்டோம்ல அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போது. அப்போ ஆக்சிஜனுடைய உதவி ஹார்ட்டுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஆக்சிஜனும் அம்மாவோட தொப்புள் கொடியில இருந்தே வந்துரும். அப்போ நம்ம கீழே இருக்க 2 ரூம்க்கு அப்போ வேலையே இருக்காது. நேரா அந்த ரத்தம் வந்து ரைட் சைட்ல இருக்க மேல ரூம்க்கு வரும். அடுத்து அங்கிருந்து அப்படியே லெஃப்ட் சைட்ல இருக்கிற அந்த மேல ரூம்க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா அதோட குழந்தையோட உடம்புல சர்க்குலேட் ஆயிட்டே இருக்கும். கீழே இருக்கிற 2 ரூம்க்குமே வேலை கிடையாது. அந்த 2 ரூமோட டோருமே க்ளோஸ் பண்ணியே தான் இருக்கும். எந்த டோர் ஓபன் ஆயிருக்கும்னா நம்மளுடைய ரைட் சைட்ல இருக்கிற டாப்ல இருக்க ரூமும் லெஃப்ட் சைட்ல இருக்கிற டாப்ல இருக்க ரூம், அந்த 2 ரூம்க்கு இடையில இருக்க டோர் மட்டும் தான் ஓபன் ஆயிருக்கும். அப்ப பிறந்த பிறகு அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரணும். ஒருவேளை அந்த டோர் க்ளோஸ் ஆகல அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட கெட்ட ரத்தமும் நல்ல ரத்தமும் கலந்துட்டே இருக்கும். சோ அப்ப அதனால என்ன ஆகும்னா அந்த வேல்வ், நம்ம நிறைய குழந்தைங்களை கேள்விப்பட்டிருப்போம் ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, ஒரு வேல்வ் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா இதுதான். சோ நம்ம அனாட்டமிய பத்தி டீட்டெயிலா படிச்சுக்கிட்டோம், நம்ம ஹார்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்டை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட முடியும். ரொம்ப சேஃபா நம்மளோட ஹார்ட்டை நம்மளால பாத்துக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் பெத்தாலஜி என்னன்னா, இல்ல ஃபர்ஸ்ட் நோயே என்னன்னா அந்த டோர் வந்து ஒரு வேலை க்ளோஸ் ஆகல அப்படின்னா அதுதான் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்து அந்த குழந்தை வளருது, கொஞ்சம் கூட வளருது, வெயிட் போடுது, ரொம்ப குண்டாகுது. ரொம்ப குண்டாகும் போது என்ன ஆகும்னா அந்த இதயம் நார்மலா ஒரு நிமிஷத்துக்கு 72 டைம் துடிக்கணும், சுருங்கி விரியணும், இல்ல டோர் எல்லாமே ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகணும். பட் குண்டா இருக்கும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் கூட அதிகமா வேலை பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் அதிகமா வேலை பார்க்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா நம்ம எடுத்துக்கிற ஆக்சிஜனோட அளவு அதிகமா சுவாசிக்கணும். ஆனா நம்ம நுரையீரலுக்கு தெரியாது நம்ம இதயம் எவ்வளவு வேலை பார்க்க போகுதுன்னு. இந்த மெஷின் கரெக்டா வேலை பார்க்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிற அந்த மெஷினும் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும். பட் ரெண்டும் சேர்ந்து வேலை பார்க்காத பட்சத்துல என்ன ஆகும்னா மூச்சு வாங்குறது, படபடப்பாகிறது, வேர்க்கிறது. சோ இந்த சிம்டம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது என்னன்னா நம்ம ஹார்ட் கூடயே சேர்ந்து இயங்குறது யாருன்னா நம்மளோட நுரையீரல். அப்ப நுரையீரல்ல ஏதாவது ஆஸ்துமா இருக்கு, வீசிங் இருக்கு, நாள்பட்ட சளி இருக்கு, ஒரு சைனஸ் இருக்கு, அலர்ஜி இருக்கு, அடிக்கடி தும்மல் வரும், சளி பிடிச்சிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய சுவாச பிரச்சனைகள்னால ஹார்ட்ல சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும். அதுதான். அப்போ நம்ம என்னன்னா நம்மளோட நுரையீரலையும் நம்ம சரியா பாத்துக்கிட்டோம்னா தான் இதயமும் ரொம்ப சீரான நிலையில இருக்கும். சோ இது மூணாவது. நாலாவது என்னன்னா இந்த வேல்வ், அதுக்கு அந்த டோருக்கு பேர் வந்து வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேல்வ் ஏதாவது லூஸா இருக்கு, ஓபன் ஆயிட்டு பாதி க்ளோஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா ஓபனே ஆகல, ஏதாவது கொலஸ்ட்ரால்னாலயோ இல்ல நம்ம ஏதாவது ஃபேட்னாலயோ அப்படி பிளாக் ஆகி நிக்கும் போது அந்த இடத்துல நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். சோ இது எல்லாம் தான் ரொம்ப பேசிக்கான டிசீஸ். ஓகே, இப்ப நம்ம அனாட்டமி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பிசியாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என்னென்ன நோய்கள் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது, ஒருவேளை
இந்த மேல இருக்க ரூம்ல இருந்து கீழே இருக்க ரைட் சைடு, மேல இருக்க ரூம்ல இருந்து கீழே இருக்க ரூம்ல பிளட் போயிடுச்சு. ஆனா லெஃப்ட் சைட்ல இருக்கிற ரூம்க்கோ மேல இருக்க ரூம்க்கோ போக முடியல அப்படின்னு என்ன ஆகும்னா அதே இடத்துல தேங்கி நிக்க ஆரம்பிக்கும். சோ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ட்ரைனேஜ்ல இருந்து இன்னொரு ட்ரைனேஜ்க்கு அந்த நீரோட போகல, ஏதாவது ஒரு குப்பை இருக்கு. இப்ப நம்ம ரோட்ல நிறைய ட்ரைனேஜ் பார்ப்போம், போயிட்டே இருக்கும் தண்ணி நார்மலா போயிட்டே இருக்கும். திடீர்னு நடுவுல ஏதாவது நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கு, நிறைய குப்பை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி தேங்கி நிக்கும். அதே மாதிரி நம்மளுடைய இதயத்துல ஏதாச்சும் ஒரு ரூம்ல அந்த ரத்தம் அப்படியே தேங்கி நிக்க ஆரம்பிக்கும். அடுத்து அது போகிறதுக்கு ட்ரை பண்ணும், புஷ் பண்ணும், அந்த டோரை போய் தள்ளிட்டே இருக்கும். எனக்கிட்ட நிறைய பிளட் இருக்கு, டோர் ஓபன் பண்ணு, நான் வெளியே தள்ளணும்னு சொல்லிட்டே இருக்கும். ஒருவேளை டோர் ஓபன் ஆக முடியல ஏதாவது காரணங்கள்னால அப்படின்னா அந்த பிளட் கம்ப்ளீட்டா அந்த ரூம்லயே கன்ஜஸ்டட் ஆக ஆரம்பிக்கும், ரொம்ப அடைக்க ஆரம்பிக்கும். அந்த கன்ஜஷன் தான் நமக்கு என்ன அறிகுறியை கொண்டு வரும்னா ஒரு வெயிட்டா இருக்க மாதிரி. சில சமயம் நம்ம ஃபீல் பண்ணுவோம், எனக்கு நெஞ்சு ரொம்ப வெயிட்டா இருக்கு, பாரமா இருக்கு, ஹெவியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அது எக்ஸாக்டா எதனால நடக்கும்னா அந்த ரத்தம் அந்த ரூமை விட்டு வெளியே போகாம இருக்கும் போது, அதுலயே தேங்கி நிக்கும் போது அந்த ஹெவினஸ் நமக்கு நடக்கும். சோ இதெல்லாம் தான் பெத்தாலஜி. இந்த மாதிரியான மருத்துவ ஆலோசனைகளை நிறைய தெரிஞ்சுக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.